அந்த பற்றி டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். எப்படி நான் இந்த எத்தனை நாள் ப்ரோக்ராம் நடக்குது, எத்தனை நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். அக்கரைவட்டம் சோமநாத சாமி தேவஸ்தானத்துக்கு வரையறுக்கு உட்பட்ட அக்கரைவட்டம் மகாகாளியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் 3 நாள் பூஜை நடந்தது. சரி. அதாவது இன்றைக்கி வந்து 26ஆம் தேதி இன்றைக்கி கும்பாபிஷேகம், 24, 25, 26 24ஆம் தேதி ஆரம்பித்தோம் கணபதி ஹோமத்தோட. இன்றைக்கி வந்து கும்பாபிஷேகம் மகா கும்பாபிஷேகம் அக்கரைவட்டம் கிராமவாசியினோட ஒத்துழைப்பு மற்றும் வெளியூரில் இருந்த பக்த கொடிகள் அனைவருடைய சார்பாகவும் சீரும் சிறப்பாக கும்பாபிஷேகம் நல்லதாக முடிஞ்சுது. இன்றைக்கி சாயந்தரம் 7 மணிக்கு அம்பாவோடைய வீதி விழா இருக்குது. அதில் எல்லாம் கலந்துக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன சார், நாளைக்கு மறுநாள் இப்படி லிஸ்ட் இருக்கா எப்படி? இது நான் இந்த கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து 48 நாளைக்கு மண்டல பூஜை இருக்குது. சூப்பர் சார். ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு மண்டல பூஜை நைட்டு உபயம் செய்கிறாங்க இருக்காங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த அக்கரைவட்டம் வந்து இந்த கோயில் கும்பாபிஷேகமானது இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சு கொடுத்த ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ தான் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இளைஞர்கள் சார்பாகவும் அக்கரைவட்டம் கிராம சார்பாகவும் பஞ்சாயத்து நேம் நீங்களா பஞ்சாயத்தாக இருக்கீங்க? பஞ்சாயத்து வந்து இவங்க பஞ்சாயத்து இவங்க ரமேஷ்குமார் உறுப்பினர், கோவிந்தசாமிங்கிற தலைவர். ஓகே, சூப்பர் சார், ஒத்துழைப்பு. ஏற்கனவே இது சின்ன ஒரு பழைய கோயிலாக இருந்துச்சு. ஆமாம் சார். சரி, இந்த கோயில் இந்த அளவுக்கு உருவாகிறதுக்கு அழகான காரணமாக இருந்தவங்க யார் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார். ஹெல்ப் பண்ணவங்க வந்து இப்போ இந்த கோயில் இந்த கோபுர கலெக்ஷன் அவங்க பழக்கடை ராஜேந்திரன் சொல்லி காரைக்கால் ஒருத்தர் இருக்காங்க. அவங்களோட பக்கத்தில் பழக்கடை ராஜேந்திரன் அண்ணாமலைஸ்வரர் பக்கத்தில் இருக்குது. அவங்க பண்ணி கொடுத்தது. இந்த மண்டபம் மகா மண்டபம் வந்து நம்ம நர்மதா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் மனோகரன் அவர்கள் சேர்ந்த நர்மதா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர் அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே தனித்தனியாக ஒரு மறுபடியும் இந்த இவருக்கு டீட்டெயில் சொல்லுங்கள். இவர் தான் இந்த நர்மதா டிரான்ஸ்போர்ட் உரிமையாளரோட பையன் விஸ்வா. அவர் தான். எத்தனை நாளா முயற்சி எடுத்தீங்க? முழுமையாக இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கல் நாட்டி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பஞ்சாயத்தார் மாறினதுக்கு அப்புறம் அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. கிடப்பில் போட்டு திருப்பியும் வந்து பழைய பஞ்சாயத்தாரை எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்க கையிலே வந்து நம்மளோட நிறைவேற்றப்பட்டணும் மக்கள் பிரதிநிதி வேண்டி வேண்டுகொள்ளுங்க எல்லாம் நாங்கள் சேர்ந்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கோம். முன்னாள் ரவிச்சந்திரன் இந்த சோமநாத சாமி அரங்காவல் குழு தலைவர் அவரோட தலைமையில் தான் இது எல்லாமே சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. சூப்பர் சார், சூப்பர் சார். ஐயா உங்கள் நேம் சொல்லுங்கள். ஐயா என் பேர் கே ரமேஷ்குமார், உறுப்பினராக இருக்கிறேன். இந்த கோயிலை வந்து ஒரு 7 வருஷமாக கட்டி அப்படியே இருந்துச்சு. இப்போ புது பஞ்சாயத்து போட்டு நாங்கள் எல்லாம் எடுத்து செஞ்சுருக்கோம். எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கோம். எல்லாம் நன்றி சார். நீங்கள் 2 வார்த்தை பேசுங்க சார். உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் ஜெயச்சந்திரன், இதே ஊரை சேர்ந்தவங்க. நானும் கோயிலில் ஒரு உறுப்பினராக தான் இருக்கோம். ஒத்துழைப்பு எல்லாம் வசூல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் ஒத்துழைப்பு செஞ்சு நல்ல சிறு சிறப்பு கும்பாபிஷேக செலவு செஞ்சுட்டோம். ஓகே, சம சார். நீங்கள் சரி, இப்போ ஒரே சின்ன ஒரு கேள்வி. இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சு கும்பாபிஷேகம் சிறப்பாக முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டொனேஷன் விஷயமா உங்களுக்கு தேவைப்படுமா சார் கோயிலுக்கு? கண்டிப்பாக டொனேஷன் இன்னும் அதிகமாக இது பண்ணாங்கன்னாக்கா இப்போ இந்த கோயிலுக்கு பக்கத்தில் வந்து நாங்கள் ஷெட்டு போட்டு இது பண்ணுவோம். சரி சார். ஷெட்டு போட்டு இது பண்ணுவோம். வேறு வர்றவங்களுக்கு அந்த கோயிலினுடைய முதலாளி இருக்காங்களே அவங்கெல்லாம் வர்றதுக்கு கோயிலுக்கு வந்து இது பண்ணுறது, வேறு ஏதாவது உபயோகம் செய்கிறவங்களுக்குலாம் வெளில வந்து தங்கறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு. இந்த கோயில் வந்து பல ஊர் குலதெய்வம் கோயிலாகவும் இருக்குது. அவங்களுக்கு வந்து நல்லது கட்டு செய்கிறதுக்காக ஒரு ஷெட்டு போட்டு நல்லதாக செஞ்சு கொடுக்குறதுக்கு எதிர்பார்க்குறோம் டொனேஷனை. அது கொடுத்தாங்கன்னா அந்த வசூல் வந்ததுன்னா கோயில் இன்னும் கொஞ்சம் பிரமாண்டமாக செய்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுட்டு. நிகழ்ச்சி வந்து நம்ம ஆக்டிவிஸ்ட் யூடியூப் சேனல் மூலமா உலகம் முழுக்க பார்த்துட்டு இருப்பாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ண நினைப்பாங்க. அது நினைப்போம்னா இவங்க யாரு மெயின் ஒருத்தவங்க நம்பர் இருப்பாங்களா, பணக்காசோ ஏதோ ஒரு உதவி செய்யறாங்க போது உங்க நம்பர் சொல்லுங்க சார். அவங்க கேமரா இப்போ இந்த அக்கறை இது எடுத்து எல்லாம் இது பண்ணது வந்து ரவிச்சந்திரன் சொல்லிட்டு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர், அவருடைய இதில் தான் நடந்தது. இப்போ அவரை கான்டாக்ட் பண்ணலாம். அப்படின்னா முருகானந்தன் சொல்லிட்டு இவர் வந்து முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கேசிஆர் தான் அவரு. இவங்களோட தொலைபேசி நம்பர் ஒன்று நீ உங்க வாயில சொன்னீங்கன்னா போதும், அது வந்து அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதனால அக்கரைவட்டம் அந்த மகாகாளியம்மன் கோயிலுக்கு பொருள் உதவியோ அல்லது பண உதவியோ செய்கிறதுக்கு பக்தி வட்டியில் யாராக இருந்தாலும் ரமேஷ்குமார் 109 தெற்கு தெரு அக்கரைவட்டம் 609 609 அவங்கள தொடர்பு கொள்ளணும். அவங்களோட அலைபேசி எண் வந்து 99 94 13 10 02.
ஓகே சார். அவங்கள எல்லாமே வேற இன்னொருத்தவங்க ரவிச்சந்திரன் விழா கமிட்டி தலைவர் ரவிச்சந்திரன் அவர்கள், அவங்க வந்து மேலத்தெரு அக்கரை வட்டம் 609 604. அவங்களுடைய அலைபேசி எண் வந்து 94 86 76 72 06. இந்த 2 நம்பரில் யார் இது பண்ணாலும் வந்து வாங்கி கோயிலுக்கு சேர்த்து நல்லா சந்தோஷம் சார். நானும் டிஸ்பிளே நம்பர் போடுறேன். சரி சார். சந்தோஷம். நம்ம யூடியூப் சேனல் மூலியமா நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து சொல்லுங்கள் சார். இப்போ எங்கள் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் வந்து எங்களை வந்து விழா குழுவில் உள்ளவங்கள மற்றும் வந்து உறுப்பினர் கமிட்டியில் உள்ளவங்க எல்லாருக்கும் வந்து எங்களை ஒரு சிறப்பான ஒரு இது பண்ணியிருக்கீங்க. இது வந்து மக்கள்கிட்ட நல்லா போய் சேர்ந்துனாக்கா இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு உதவி சிறப்பாக கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ ரொம்ப நன்றி சார்.